இன்னைக்கு ஒரு குட்டி விழாக காலையிலே கடைக்கு கிளம்பியாச்சு. போகிற வழியிலே ஒரு வீட்டு வாசலில் நல்லா முருங்கை மரம் துளுத்து நிற்கிது. நமக்கு தெரிஞ்ச கர்நாடக டிரைவர் தான் வேலை பார்க்குறாரு. வந்து ஒரு நாளைக்கு ஒடிச்சிட்டு வந்து கீரை சாத்தை வச்சு விட்ற வேண்டியதான். நம்ம ஊர் பையன் வேலை பார்க்குற கடை. 2 இலைக்கு ஒரு பிளாக் காஃபியை வாங்கி குடிச்சிட்டு பங்காளிகிட்ட பச்சை மிளகா வாங்கிட்டு வாடான்னு அவன் மறந்துட்டு வந்துட்டான். அதையும் வாங்கிட்டு இன்றைக்கி வந்து கீ ரைஸு க்ரீன் சிக்கன் தான் பண்ண போகிறோம். இதை ஹரியாலி சிக்கனா என்ன ஹரியாலியோ நம்ம ஹபீபுனிசா சிக்கன் வச்சு விட்ற வேண்டியதான். அதுக்கு முன்னாடி சுல்தாம்பி வர சுற்றி வர்றாக அவளுக்கு 2 துண்டை போட்டு விட்ருவோம். அவள் சாப்பிடட்டும். அதுக்கப்புறம் சிக்கனை ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணணும். மஞ்சத்தூள், சால்ட்டு டு டேஸ்ட்டு, தயிர், ஜிஞ்சர் பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு ஒரு மிக்சரில் கொடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே மூடி வச்சுருவோம். பொண்ணுக்கு இப்போ தான் பொழுது விடியுது. ஆலிம்சா மெம்பர் படி ஏறி கதவை மைக்க தட்டவும் தான் எந்திரிச்சு வர்றான். ஹரியாலி சிக்கனுக்கு தேவையான கொத்தமல்லி, புதினா, கேப்சிகமு, பச்சை மிளகா, சீஸு, கொஞ்சமாக தயிரையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாப்புல. அந்த பக்கம் சோறுக்கு ரெடி ஆயிடுச்சு. தாளிப்பலாம் அரிசி அளந்த அளவுக்கு தண்ணி அளந்து ஊற்றி விட்டு நல்லா ஒரு சால்ட்டு டு டேஸ்ட்டையும் ஆட் பண்ணி விட்டு ஒரு மிக்ஸோவில் கொடுத்து மூடி வச்சாக்கா 10 நிமிஷத்தில் சூப்பராக கொதி வந்துருச்சு. பிஸ்மி சொல்லி அரிசியை போட்டு விட்டு ஒரு மிக்ஸோவில் கொடுத்து அவ்வளோ மூடி வச்சுட்டு இந்த பக்கமாக ஆனத்தை காய்ச்சி விட வேண்டியதான். ஹபீபுனிசா சிக்கன் எண்ணெயை ஊற்றி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி வெட்டி வச்ச ஒரு வெங்காயத்தையும் கொட்டி ஒரு மிக்ஸோவில் கொடுத்து கொஞ்சமாக சால்ட்டையும் ஆட் பண்ணி விட்டு மேரினேட் பண்ண சிக்கனையும் போட்டாச்சு. ஒரு மிக்ஸோவில் கொடுத்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சாக்கா சிக்கன்லேருந்து தண்ணியெல்லாம் இறங்கி சூப்பராக வந்துடும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றி விட வேண்டியதான். பக்கா வந்துருச்சு. கொஞ்சமாக கரம் மசாலா அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் தேவையான அளவுக்கு சால்ட்டையும் போட்டு ஒரு மிக்ஸோவில் கொடுத்து மூடி வச்சு மசாலா வடையெல்லாம் போனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச கிரேவியும் ஊற்றி விட்டாச்சு. க்ரீன் பச்சடி ஊற்றி விட்டு ஒரு மிக்ஸோவில் கொடுத்து அப்படியே ஒரு சிம்மில் ஒரு 10-15 நிமிஷம் வச்சாக்கா ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துடுவாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஹபீபுனிசா சிக்கன். அப்படியே ஒரு மிக்ஸோவில் போட்டு கபூரை கூப்பிட்டு டேஸ்ட் பண்ணுறான்னு சொல்லி கொடுத்தாக்கா சுல்தாம்பியாவது நல்லா டேஸ்ட் பண்ணும்ல இருக்குது. இவன் நல்லா நுனி நாக்கிலே நக்கி பார்க்குறான். அப்படியே மூடி வச்சுட்டு குளிச்சுட்டு ஜிம்மாவுக்கு போய்ட்டு வந்து திறந்து பார்த்தாக்கா நல்ல மனம். அவளையும் மூடி வச்சுட்டு தம்மை உடச்சிட வேண்டியதான். சோத்தை நல்லா வாடாத முள்ளையாட்டம் இருக்காக சோறு. அவளையும் ஒரு மிக்ஸோவில் போட்டு ரூமுக்கு தூக்கிட்டு போய் வச்சு சும்மா இருக்குன்னு இறுக்கி விட வேண்டியதான். கொண்டு வந்து வச்சாச்சு. ஹபீபுனிசா சிக்கன் வித் கீ ரைஸ். பார்க்கவே நல்லா இருக்குல்ல. ஒயிட் வித் க்ரீன். சோத்தை வச்சு கிரேவியும் ஊற்றி நம்ம போடுறதெல்லாம் நமக்கே வருது. எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணிவிட்டு கிரேவி கொஞ்சமாக சிக்கன் வச்சு பிணைஞ்சி விட்டு ஆளுக்கு ஒரு வாய் ஆக்காட்டுங்க. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.